ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர், அவர்தான் உயிருள்ளவர். அவர் சர்வ வல்லமையுடைய தெய்வமாயிருக்கிறார். யோவான் தரிசனங்களை கண்ட பொழுது யோவானுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகாரமுடையவராக, வல்லமை உடையவராக, மகிமை நிறைந்தவராக, மகத்துவம் உடையவராக அவன் காணும் பொழுது அவருக்கு பாதத்தருகே செத்தவனைப் போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் அல்பா, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் முந்தினவர், பிந்தினவர், உயிருள்ளவராய் இருக்கிறார். நாம் காரியங்களை கண்டு பயப்படுகிறோம், சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறோம், நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பயப்படுகிறோம். நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற காரியங்களில சில நேரங்களில் சில சொப்பனங்கள், சில தரிசனங்கள், சில காரியங்கள் நம்மை பயப்படுத்திவிடும். பயம் நம்மை பிடித்து கொள்ள. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், தேவன் பேசினால் பயம் வருமா? வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பேச போகிறேன், நீ பலி செலுத்தி அந்த பலி அண்டையிலே காத்திரு. அப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் பலி செலுத்தி அந்த பலியின் மேல் அந்த பறவைகள் வந்து அந்த பலியின் மேல் உட்காராதபடி அவைகளை விரட்டி கொண்டிருந்தான். அது அந்தி சாய்கிற நேரம். அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு காரிருள் நடுவில், பயமும் திகிலும் அவனை சூழ்ந்திருந்த பொழுது, ஒரு காரிருள்களுக்கு நடுவில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பயம் சூழ்ந்த சூழல் இருக்கும், பயம் சூழ்ந்து நிற்கும். ஆனால் நம் பயம் சூழ்ந்ததை, பயத்தையும் சூழல்களையும் பார்க்கிறோமே அல்லாமல், பயத்திற்கு நடுவில், சூழல்களுக்கு நடுவில் நம்மோடு கூட இருக்கிறவர் முந்தினவர், பிந்தினவர், உயிருள்ளவர் என்பதை மறந்து விடுகிறோம். பிரச்சனைகளை பெருசாய் பார்க்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்மோடு கூட அந்த பிரச்சனையில் நிற்கிறாரே, அவரை நாம் காண்பதில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆண்டவர் வேதத்தில் பல இடங்களில் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது, நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கரம் பிடித்து கொண்டால், அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் நம்முடைய எல்லா பயத்திற்கும் விலகி பாதுகாத்து கொள்ளுகிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய எல்லா பயத்திற்கும் விலகி என்னை பாதுகாத்தார் என்று சொன்ன அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நாமும் கூட பயப்படுகிற சூழல் வரும் பொழுது, நம்முடைய பயத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறதை நாம் அறிந்து உணர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். சூழலை காண்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், நெருக்கடிகளை பார்க்கிறோம். சில நேரத்தில் பிரச்சனை நாம உண்டு பண்ணிடுவோம். நாம் அவசரப்பட்டு பயந்து இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பிரச்சனையை நாம உண்டு பண்ணிடுவோம். ஆண்டவர் கூட இருப்பதை மறந்துடுவோம். சில நேரத்தில் நமக்கு விரோதம் அப்படி எழும்பி நிற்பாங்க. நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய கோபத்தை, நம்முடைய நரம்பு சப்த நாடிகளை அப்படி தூண்டி விடும்படி சில காரியங்களை செய்வாங்க. அப்படி என்ன காரியம் செஞ்சாலும் நாம் அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்தால், சிலர் சொல்வாங்க, அப்படிலாம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது,
நாம ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்கள் அமைதியாய் இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக பார்வோனும் அவனுடைய சேனைகளை வந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் சும்மா இருப்பீர், நான் யுத்தம் பண்ணுவாப்பா. இன்று கண்ட எகிப்தை நீ ஒருபொழுது காண்பதில்லை, நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் நமக்காக காரியத்தை செய்வார். அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க பாருங்களேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்றத ஜனங்கள் அவன் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருப்பான். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்து செய்யற காரியம் அவனை நடுங்க வச்சிரும், பயப்பட வச்சிரும். அவன் 10 பேரோட நின்னா கூட நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது அவனுக்கு பயமும் திகிலும் பிடிக்கும். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறான். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நம்மோடு கூட இருக்கிறான். அதை நாம் மறந்து விடுகிறோம். பிரச்சனை. சில நேரத்தில் நம்ம கோவப்பட்டு அவசரப்பட்டு அந்த பிரச்சனைக்கு நாம ஒரு முடிவு எடுத்துருவோம். அந்த நபரை பார்க்கறது, இந்த நபரை பார்க்கறது, அவங்களுக்கு ஒரு கேஸை போடுறது, இவங்க மேல ஒரு கேஸை போடுறது, கடைசியில் அது நாய்வாலை பிடிச்சது போல, புலிவாலை பிடிச்சது போல அது பான்னு போயினே இருக்கும், நிற்காது. காரணம் என்ன? ஒரு சின்ன அவசரம், ஒரு சின்ன கோபம், நிதானத்தை இழந்தது. அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. புறாவை போல கபடற்றவர்களா இருங்க, சர்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க, அந்த ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் மீதியை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரத்துல நம்ம வினாவோட தான் இருக்கணும், நம்ம கபடற்று தான் இருக்கணும். மீதியை பார்த்து காரியங்களை செய்கிறது கர்த்தர். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த காலவெளியில் அதை தான் சொல்றார், பயப்படாத, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறா, நீ பயப்படாதப்பா, பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் முந்தினவர் பிந்தினவர் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அப்போ ஜெயத்தை தராம விட்டுருவாரா? வெற்றியை கொடுக்காம விட்டுருவாரா? மரணத்தையும் பாதகத்தையும் ஜெயித்தவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்காமல் அகற்றிவிட்டு போய்விடுவாரா? இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். நீங்கள் காண்பீர்கள், நான் காண்பேன், நாம் எல்லாரும் அதை பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறா? பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லியிருக்கிறார். நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு முன்பாக பிரவாகித்து வந்திருக்கிற பிரச்சனைகள் அது ஒன்றும் செய்யாதென்று சொல்ற காரணம், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை இன்றைக்கு காண செய்ய போகிறார். ஆமே.